ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நாம போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாம லிங்க்ஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். அது மூலயமா நீங்கள் உடனே என்னன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து செகண்ட் செமஸ்டரில் நீங்கள் நாளைக்கு வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க. ரொம்ப முக்கியமான பேப்பர். இதில் அரியர் வந்து வச்சுருப்பீங்க நிறைய பேர், சரியா? ஏன்னா நிறைய பசங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி அதே மாதிரி as well as வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணிங்க. அதாவது CS 3251 ப்ரோக்ராமிங் இன் சி பேப்பர் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரியா? யூனிட் வைஸ் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ யூனிட் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சி ப்ரோக்ராம், எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் சி, அதுக்கப்புறம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இன் சி வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ரொம்ப முக்கியமானது பார்த்துங்க. டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இன் சி, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ், சரியா? இதெல்லாம் யூனிட் 1ல் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் வந்து நமக்கு 2 மார்க்ஸும் வரலாம், as well as நமக்கு வந்து 16 மார்க் கொஸ்டின்ஸும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் கான்செப்ட் ஆஃப் அரே அண்டு டைப்ஸ் அண்ட் அரே வித் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வித் அன் எக்ஸாம்பிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி அதாவது வித் எக்ஸாம்பிளோட நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராம், அதாவது எக்ஸ்பிளைன் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் வித் எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதணும் அப்படின்னா அதை வந்து 16 மார்க்கில் கேட்கலாம். அதனால் இதில் 2 கொஸ்டினுமே உங்களுக்கு வந்துடும். அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப், அதாவது பாஸ் பை வேல்யூ and pass by reference, write a C program அதாவது swapping or அதாவது interchanging or exchanging the values of 2 variable using pass by value and பாஸ் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம், அதாவது பைனரி சர்ச் யூஸிங் ரிக்ரெசிவ் ஃபங்க்ஷன். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் அரே ஆஃப், அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்டு யூனியன் கான்செப்ட் டு பெர்ஃபார்ம் தி ஃபாலோயிங், அதாவது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ், அதாவது நேமு, ரோல் நம்பரு, மார்க்ஸு எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க. தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட் அண்ட் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராம் டு இல்லிட்ரேட் தி கான்செப்ட் ஆஃப் தி செல்ஃப், அதாவது ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 3வது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் 4ல் எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் அபவுட் டைனமிக் மெமரி, அதாவது அலகேஷன், அதாவது டிஎம்ஏ நம்ம சொல்லுவோம், அதோட டைப்ஸ் வித் எக்ஸாம்பிள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. கிவன் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி ஃபாலோவிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் யூனியன், அரே அண்ட் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் யூனியன் அண்ட் அரே, சரியா? இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பார்த்துங்க. 2 மார்க்லையும் கேட்கலாம், 16 மார்க்லையும் கேட்கலாம். இல்லைன்னா ஏதாவது சப்ளியூஷன் கொடுத்து 16 மார்க்கில் ஏதாவது உள்ள சப்ளியூஷன் கொடுத்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃபைன், அதாவது டைப் டிஎஃப், அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் கிளாஸஸ், இதுக்குரிய டிஃப்ரென்ஸை பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஆஃப் தி ஃபைல் அண்டு டைப்ஸ் ஆஃப் தி ஃபைல் ஆப்ரேஷன் இன் தி ஃபைல் ப்ராசஸிங் அண்டு வேரியஸ் ஃபைல் மோட்ஸ் இன் சி. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் தி யூசஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல் ப்ராசஸிங் இன் சி, அதாவது எஃப்சிக்கு, அதுக்கப்புறம் எஃப்டெல், அதுக்கப்புறம் ரிவைன், இது எல்லாத்துக்கும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஏன்னா டேரெக்டாக 16 மார்க் கொஸ்டின்ஸும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை மட்டுமாவது கொஞ்சம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நமக்கு ஒன் டே தான் இருக்குது. அந்த ஒன் டேயில் நம்ம முடிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது. இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.